மீரா மாயாவின் உயர்ந்த உள்ளம். கொடுப்பவர் என்றும் கெடுவதில்லை என்ற வாக்கின்படி நாம் மற்றவர்க்கு கொடுப்பதால் நம்மிடம் இருக்கும் செல்வம் என்றும் குறைவது கிடையாது. எனவே பிறருக்கு கொடுக்கும் எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பிறருக்கு கொடுக்கும்போது அது நமக்கு கடவுள் தந்த வாய்ப்பாக நினைக்க வேண்டுமே தவிர நாம் பிறருக்கு உதவுகிறோம் என்று கர்வம் கொள்ளக்கூடாது. உதாரணத்திற்கு, ஒரு பெண் மலை மீது ஏறிக்கொண்டு இருந்தாள். அவள் களைப்படைந்ததால் இளைப்பாற ஓரிடத்தில் அமர்ந்தாள். அவள் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகே ஒரு பளபளப்பான கல் இருப்பதை பார்த்தாள். உடனே அவள் அந்த கல்லை பத்திரமாக எடுத்து தனது பையில் வைத்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து அவள் பயணத்தை தொடர்ந்தாள். அப்போது செல்லும் வழியில் ஒரு நடுத்தர வயதான நபரை சந்தித்தாள். அவர் தனக்கு பசிப்பதாக கூறி அவளிடம் சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டார். உடனே அவள் தன் பையை திறந்து தனக்காக வைத்திருந்த உணவை அவரிடம் கொடுத்தாள். அப்போது அந்த பையில் இருந்த பளபளக்கும் கல் அவர் கண்ணில் பட்டது. அதை பார்த்ததும் அது மிகவும் அரிதானது போல் அவருக்கு தோன்றியது. அந்த கல் கிடைத்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் உயர்ந்த வாழ்க்கை வாழலாம் என்று எண்ணி அவளிடம் அந்த கல்லை தருமாறு கேட்டார். அவள் சற்றும் தயங்காமல் அந்த கல்லை எடுத்து உடனே அவளிடம் கொடுத்து விட்டாள். பிறகு அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். 11 நாட்களுக்கு பிறகு அவள் மறுபடியும் வந்தபோது அவர் அதே இடத்தில் அவளை பார்த்தார். அப்போது அவள் கொடுத்த கல்லை அவர் அவளிடம் திருப்பி கொடுத்தார். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதனால் அந்த கல்லை ஏன் திருப்பி தந்துவிட்டீர்கள் என்று கேட்டாள். இந்த கல் மிகவும் விலை உயர்ந்தது என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த அரிய கல்லை விட விலை மதிப்புடைய ஒன்று உன்னிடம் இருக்கிறது. அதை எனக்கு தருவாயா என்று கேட்டார். அவள் அப்படி விசேஷமான பொருள் எதுவும் அவளிடம் இல்லையே என்று பதில் கூறினாள். அதற்கு அவர், அது சாதாரண பொருள் அல்ல, அதுதான் உன்னுடைய கொடுக்கும் மனது என்றார். நான் உன்னிடம் அந்த கல் வேண்டும் என்று கேட்டபோது நீ எந்த மறுப்பும் கூறாமல் அதை எடுத்து உடனே என்னிடம் தந்துவிட்டாய். அத்தகைய உன்னுடைய உயர்ந்த மனதை விட இந்த கல்லின் மதிப்பு மிகவும் குறைவே. அதனால்தான் அந்த கல்லை உன்னிடம் திருப்பி தந்துவிட்டு உன் உயர்ந்த மனதை எனக்கு தருகிறாயா என்று கேட்டேன் என்றார். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது, கடவுள்தான் நாம் பிறருக்கு உதவும்படி செய்ய வைக்கிறார். அதனால் பிறருக்கு உதவ கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்ததை எண்ணி நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மேலும் நாம் தான் உதவி செய்கிறோம் என்று எண்ணாமல் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் கொடுக்க வேண்டும். அவ்வாறு நாம் பிறருக்கு கொடுக்கும்போது கடவுள் நமக்கு நிச்சயம் உதவுவார். கர்ணன் மிக பெரிய வீரனாக இருந்த போதிலும் பிறருக்கு கொடுப்பதில் மாபெரும் வள்ளலாக இருந்தான். அதனால்தான் கர்ணனுடைய வீரத்தை காட்டிலும் அவனுடைய கொடுக்கும் உயர்ந்த உள்ளமே இன்றளவும் எல்லோராலும் புகழ்ந்து பேசப்பட்டு வருகிறது. நாமும் அந்த உயர்ந்த உள்ளத்தை பெற முயற்சிப்போம். மீரா மாயா.